அதாவது இருக்கக்கூடிய தண்ணி அவைலபிள் வாட்டர் நம்ம சொல்றோம். ஆனுவல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகுது. எக்ஸ்ட்ராக்டபிள் கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு நம்ம எடுத்து குடிக்க முடியும். இன்னைக்கு இந்தியா முழுசும் பாத்தீங்கன்னா நம்முடைய தென் இந்தியாவுல தென் மாநிலங்கள்ல அதிகப்படியா இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழகம் தான். இருக்கக்கூடிய தண்ணியில சராசரியா 100% தண்ணி இருக்குன்னா உறிஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்குன்னா எக்ஸ்ட்ராக்டபிள் கிரவுண்ட் வாட்டர்ங்கறாங்க. அதுல 73.5% தண்ணி நாம எடுக்கிறோம். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 51% தண்ணி உறிஞ்சுறாங்க. கர்நாடகா 66% உறிஞ்சுறாங்க. குஜராத் 56% தண்ணி உறிஞ்சுறாங்க. ஏன்? நமக்கு தண்ணி இல்ல, ஏரி குளங்கள் இல்ல, எதுவுமே நமக்கு இல்லாத காரணத்தினால போர் போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதிகப்படியான நிலத்தடி நீரை உறிஞ்ச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, நீங்க பாருங்க எப்படிப்பட்ட சைக்கிளிக்கல் எஃபெக்ட் பாருங்க. ஏரி குளத்தை சுத்தம் பண்ணல, அதுல நம்ம நீர் ஆதாரங்கள்ல நீரை தேக்கல அப்படின்னா நமக்கு தேவைங்கும் பொழுது போர் போட்டு தண்ணி உறிஞ்ச வேண்டிய நிலைமை. இன்னைக்கு தமிழகம் 73% அவைலபிள் எக்ஸ்ட்ராக்டபிள் கிரவுண்ட் வாட்டர் நம்ம உறிஞ்சுறோம். இந்தியாலேயே அதிகப்படியாருன்னா பஞ்சாப், அவங்க 156% உறிஞ்சுறாங்க. அதாவது ரீசார்ஜ் ஆவறதை தாண்டி ஹிஸ்டாரிக்கல் வாட்டரை சேர்ந்து உறிஞ்சுறாங்க. ஆந்திர பிரதேஷ் 31%, பீகார் 46%, மத்திய பிரதேஷ் 59%, உத்தரப்பிரதேஷ் 70%. இதையும் நீங்க கருத்துல வச்சுக்கணும்.